70 வயசுக்கு மேலே ஆக போது அவருடைய உடல்நிலையை மோசமான நிலைமையில் இன்றைக்கி மனோஜினுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து அவரால் வந்து இன்னும் எப்படி அதை மீண்டெழுந்து வர போகிறாருன்னு தெரியல. உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் கங்கை அமரன் வந்து அவரை போய் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு, அந்த நினைவுகள்லேருந்து அவரை மீட்டெடுக்கிறதுக்காக டைவெர்ட் பண்ணுறதுக்காக போய் பல விஷயங்கள் சொல்கிறார். ஆனால் பல விஷயங்கள் சொன்னாலும் அவருடைய சிந்தனைகள் எல்லாமே தன்னுடைய பையனை நோக்கி தான் இருக்குது. நம்ம அந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியுது. ஆமாம் சார், பையனை நோக்கியே தான் ஏதோ வேற ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறாரு. அப்பப்போ வந்து இவருக்கு பேசுறதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு டேரக்டர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே அவர் நடித்து காமிக்கிற அந்த காட்சிகளாக இருக்கட்டும். டேரக்டர்னாலே சினிமாவுக்கு ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் டேரக்டர்னா பாரதிராஜா தான். ஆமாம், அவருடைய பேரே டேரக்டர் தான். பாரதிராஜான்னு சொல்கிறேன். எங்கே போகிறீங்க அப்படின்னு டேரக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறேன், டேரக்டர் படத்தில் நடிக்கிறேன், டேரக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கெத்தாக இருப்பார். அவருடைய நடை, டிஷர்ட்டாக இருக்கட்டும், பேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும், கையில் ஒரு 555 சீட் வச்சிருப்பார். அப்படி அந்த வர்ற அந்த இடமே வந்து அவருடைய ஆக்கிரமிப்பில் இருக்கும்.